இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகிமை நேரம் நிகழ்வின் மூலமாக இந்த 7வது நாளிலும் உங்களை கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கடைசி 7வது நாளிலும் சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பு, ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு கிறிஸ்தவள் எப்படி சோதிக்கப்படுகிறாள் இந்த உலகத்திலே என்பதை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அது நன்மையாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அநேக சோதனைக்குள்ளாக தள்ளப்பட்டு வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் மகிழ்ச்சி இழந்தவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். குடும்பத்திலே மகிழ்ச்சி இல்லை, உலக வாழ்க்கையிலே வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே மகிழ்ச்சி இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் அநேக சோதனைக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். சோதனைக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் யாரை நோக்கி பார்க்க வேண்டுமோ, யாரிடத்திலே உதவி கேட்க வேண்டுமோ அதை கேட்காமல் தன்னுடைய சுயத்தின்படி இந்த உலக பிரகாரமாக கொடுக்கப்பட்ட அவர்கள் அந்த நன்மைகளை உதவிகளை தேடிக்கொண்டு போவது நிமித்தமாக அவர்கள் வேதனைக்குள்ளாக கடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த உலக வாழ்க்கையிலே ஒருவன் எப்படி சோதிக்கப்படுகிறான், ஒரு கிறிஸ்தவன் எப்படி சோதிக்கப்படுகிறான் என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சோதிக்கப்படுவதன் மூலமாக நாம் எப்படி நடந்தால் அது மேன்மை கிடைக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்தால் அது நன்மையாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். முதலாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நாம் சோதிக்கப்படுகின்றோம். யோசேப்பை பற்றி நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம். யாக்கோபினுடைய பிள்ளைகளிலே அவன் ஒருவனாக அங்கே காணப்படுகின்றான். அவனை மிகவும் நேசிக்கின்றவனாக தகப்பன் காணப்பட்ட நிமித்தமாக அவனுடைய சகோதரர்கள் அவரை பயிக்கின்றார்கள். அவனை சரித்திரத்தை எல்லாம் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். குழியிலே அவனை தூக்கி போடுகின்றார்கள், அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடுகின்றார்கள். ஆனாலும் விற்று போட்ட இடத்திலே அங்கே போத்திபார் அரண்மனையிலே அவன் உயர்த்தப்படுகிறான். அவனுடைய உண்மை நிமித்தமாக அவன் எப்படியாக கர்த்தருக்குள்ளாக அவன் தன்னை காத்து கொண்டது நிமித்தமாக ஒருவேளை எத்தனையோ சோதனைகள் போராட்டங்கள் இந்த உலக ரீதியாக ஒருவேளை ராஜாத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட சோதனையில் கூட அவன் தப்பித்து கொண்டு கர்த்தருக்குள்ளாக அவன் அந்த பாடுகளை அனுபவித்தாலும் அவன் மேன்மையாக அவன் உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சகோதரர்களால் அவன் சோதிக்கப்படுகிறான். அந்த சகோதரன் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த நிந்தைகள், அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த அவமானம் எல்லாவற்றையும் அவன் பொறுத்து கொண்டான். ஒருவேளை அவன் போத்திபார் அரண்மனையிலே அரசருக்கு அடுத்தபடியாக இருந்த காலகட்டத்திலே அவர்கள் அந்த காலகட்டத்திலே ஒருவேளை அங்கே நடந்த அந்த சோதனையான காலகட்டத்திலும் அவருடைய சகோதரர் வந்த மாத்திரத்தில் அவளை ஏற்றுக்கொள்கின்றவனாக மிகுந்த அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிகுந்த பக்தி, ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவம் நிறைந்த ஒருவனாக காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எங்கு பார்த்தாலும் அங்கே பசி பட்டினியோடு வாழ்ந்த அந்த வறட்சியான காலத்திலே அவன் இந்த எகிப்து தேசத்திற்கு போத்திபார் அரண்மனையிலே வந்து அவர்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு கொடுக்கக்கூடிய இடத்திலே யோசேப்பு இருந்தான். தன்னுடைய சகோதரர்கள் அவன் சோதிக்கப்பட்டான், அவன் குழியிலே தள்ளப்பட்டான். ஆனாலும் அதை நினைத்து பார்க்கவில்லை. சகோதரர்களை பார்த்த மாத்திரத்திலே அரவணைத்து கொண்டான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஒருவேளை சகோதரர்கள் மூலமாக சகோதரிகள் மூலமாக நாம் சோதிக்கப்பட்டாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துக்குள்ளாக அவருக்குள்ளாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நமக்கு மேன்மையை கொண்டு வரும். ஒரு நாளில் நாம் உயர்த்தப்படுவோம். அது நிமித்தமாக ஒரு அன்பு நம்முடைய சகோதரத்திலே காணப்படும். அது நிமித்தமாக ஒரு மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். மேலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வசனத்தால் சோதிக்கப்படுகின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே இயேசுவானவர் அங்கே மிக சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரயோஜனமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அவர் சொன்னார். வசனத்தின்படி பிசாசானவன் இயேசுவையே சோதிக்கிறார். அவர் 40 நாட்கள் அங்கே உபவாசம் இருந்து அவர் வெளியே வந்த பிறகு அங்கே பசி உண்டாயிட்டு பார்க்கிறோம். அவர் பிசாசால் சோதிக்கப்படும்படியாக ஆவியானவர் அழைத்து செல்லப்பட்டார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் அவன் வார்த்தை நிமித்தமாக
ஆண்டவராய் இயேசுவையே சோதிக்கும்படியாக கடந்து வரும் பொழுது அந்த வார்த்தையின் மூலமாக அவனுக்கு பதிலளிக்கிறார். அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி அவனுக்கு மறுஉத்தரவு கொடுத்து அவனை முறியடிக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை அது நம்மை நடத்துகின்றவளாக காணப்பட வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது வெளிச்சமாக காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு வார்த்தையும் என் தேவனாய கர்த்தர் நம்மோடு பேசுகின்றதாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வார்த்தை நிமித்தமாக அவர் நம்மோடு பேசுகின்றார். ஏனென்று சொன்னால் அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இந்த உலகத்திலே உங்களை என்னை மீட்டெடுப்பதற்காக பிதாவாகிய தேவன் ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அந்த வார்த்தை உண்மை உள்ளது. வார்த்தையினாலே நாம் ஒருவேளை சோதிக்கப்படுவோம் என்று சொன்னால் புடமிடப்பட்ட பொன்னை போல நாம் மின்னுவதற்காக அந்த வசனங்கள் நம்மை சோதித்து பார்ப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வசனத்தின்படி நாம் வாழுவதற்காக அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வசனத்தின்படி நாம் பிசாசானவனுக்கு நாம் பதில் சொல்லுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது மேன்மையை கொடுக்கும். அந்த பிசாசானம் விழுந்து போவான். பிசாசானம் கொண்டு வரப்படக்கூடிய அத்தனை காரியங்களும் தீங்கான காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால் நாம் சோதிக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கை காணப்படுகின்றதா? சோதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதன்படி நடக்கிறவர்களாக நாம் காணப்படுகின்றோமா? வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டிருக்கின்றோமா? அதை சோதிக்கக்கூடிய அந்த காலகட்டத்திற்குள்ளாக நாம் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசுவானவரும் அப்படித்தான். அவர் சோதிக்கப்படுவதற்காக அங்கே அனுமதிக்கப்பட்டார். ஆனாலும் அதிலே அவர் வார்த்தையின் மூலமாக அவரை மேற்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நாமும் அப்படித்தான். ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே பிடித்தவர்களாக அதன் மூலமாக சோதனை வந்தாலும் அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த பதிலின் அடிப்படையிலேயே நம்முடைய வாழ்க்கையும் தூக்கி பார்க்க வேண்டும். அதன் மூலமாக நமக்கு மேன்மை கிடைக்கும். வார்த்தையால் நாம் வழிநடத்தப்படுகின்றோம். அந்த வார்த்தை நமக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை எப்பொழுது நாம் முன்னிறுத்தினவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு கிறிஸ்தவள் ஒரு சாதாரணமாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவள் அல்ல. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகின்றது? ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவாக கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் நடக்கக்கூடிய அந்த வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்படுகின்றதா? ஆகவே வார்த்தையால் நாம் அங்கே சோதிக்கப்படுவதாக காணப்படுகின்றோம். கடைசியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் புகழ்ச்சியால் சோதிக்கப்படுகின்றோம். நீதிமொழியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், என் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும் என்று சொல்லி அங்கே நீதிமொழியிலே பார்க்கின்றோம். அந்நியன் தான் நம்மை புகழ வேண்டும், புறத்தியான் தான் நம்மளை புகழ வேண்டும். ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய கற்பனைகளின்படி அவருடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது புறத்தியான் நம்மை புகழ்வான். நம்முடைய உதடு நம்மை புகழக்கூடாது, நம்மை நாமே நாம் உயர்த்தி கொள்ளக்கூடாது. ஏனென்று சொன்னால் தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இன்று கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் புகழ்ச்சிக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த புகழ்ச்சி எனக்கு வர வேண்டும், என்னை எல்லாரும் புகழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசிக்கின்றோம், நினைக்கிறோம், அதற்கு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த புகழ்ச்சி பெருநிலத்திலிருந்து வர வேண்டும். அப்படி என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய பிள்ளையாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக, சாட்சியுள்ள வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கை நம்மிடத்தில் வரும் பொழுது மற்றவர்கள் நம்மை பார்த்து இயேசுடைய பிள்ளைகள் என்று சொல்லி என்னை உங்களை காண்கிறவர்கள் இயேசுவை கண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப்பட வேண்டும். அவருடைய நாம மாத்திரமே உயர்த்தப்பட வேண்டும். அவர் நிமித்தமாக அவருடைய நாம மாத்திரமே மகிமைப்பட வேண்டும். உங்களில் என்னிலும் இயேசுவை அவர்கள் காண வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ்வோம் என்று சொன்னார், அப்படிப்பட்ட சோதனைக்குள்ளாக தள்ளப்படுவோம் என்று சொன்னார், புடமிட்டப்படப்பட்டவர்களாக ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக நீங்களும் நானும் மாற்றப்படுவோம். அப்படிப்பட்ட மேலான வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படும் பொழுது நமக்கு உயர்வு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோமோ அத்தனை காரியங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் நமக்கு அளிக்கப்படும். அப்படிப்பட்ட மேலான கிருபையை நம்மொருவருக்கும் அவர் தந்தருள்வாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, சோதிக்கப்படுவதற்கு அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, வார்த்தையால் சோதிக்கப்படுகிறோம், சகோதரிகளால் சோதிக்கப்படுகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை என்னுடைய புகழ்ச்சியால் நாங்கள் சோதிக்கப்படுகிறோம். ஆனாலும் அதிலே விழுந்து போகாதபடி உம்மை நாங்கள் உயர்த்தியவர்களாக உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த மேலான ராஜ்யத்தை எங்களுக்கு நீர் அளிப்பீர். நாங்கள் அதை உண்மையாக விசுவாசத்தோடு நாங்கள் அதை எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படி தகுதியுள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. இந்த நாள் எங்களுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக மாறட்டும் ஆண்டவரே. எங்களோடு வாரும், எங்களை வழி நடத்தும்.
உம்முடைய இரத்த கொடையில் மறைத்து காத்துக்கொள்ளும். இரட்சகர் மீட்பெருமாகி இயேசு இனிய நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.